Vivo T3 5G and Iqoo Z9 5G இல்ல இப்படி வேணாம். Flipkart யூசர்ஸ்க்கு Vivo T3 5G, Amazon யூசர்ஸ்க்கு Iqoo Z9 5G. இங்க ரெண்டுமே ஒரே ஸ்மார்ட் போன் தான். நம்ம வழக்கமா பார்க்குற டெம்ப்ளேட் தான். இந்த Redmi, Poco, அதுக்கப்புறம் Oppo, Realme இவங்க வரிசையில் Vivo T3 5G and Iqoo Z9 5G. ரெண்டுமே ஸ்பெக்ஸ் வைஸ் பார்க்குறப்ப சேமாக தான் இருக்கு. ஒரே டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கலர் அண்ட் டிசைன் மட்டும்தான். மற்றபடி வேற எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. நீங்க பிரைஸ் வைஸ் பார்த்தாலுமே சேமாக தான் இருக்கு. ஸோ நீங்க இந்த ரெண்டு ஃபோனில் ஏதாச்சும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்குற முடிவில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ஃபோனை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த ரெண்டு மொபைல்லையுமே வந்து ரெண்டு வேரியன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று 8GB RAM 128GB அது 20,000 அப்படிங்கிற ப்ரைஸ்லையும், இன்னொன்று 8GB RAM 256GB அது 22,000 அப்படிங்கிற ப்ரைஸ்லையுமே வந்து சேல் பண்ணுறாங்க. இப்போதைக்கு ப்ரைஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஃபோனுக்குமே வந்து டிஃபர் ஆகலை. மேபி ஃபியூச்சரில் ஏதாச்சும் கொஞ்சம் அதிகம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஃபோனோட கேமரா பற்றி தெரிஞ்சுக்கலாம். இதில் 50 மெகா பிக்சலுக்கான ஒரு OIS Sony IMX 882 சென்சாரோட ஒரு பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. வித் OIS சப்போர்ட்டோட வருது. இந்த மெயின் கேமரா பற்றி சொன்னோம் அப்படின்னா ஒரு பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. ஈவன் லோ லைட் கண்டிஷனுமே பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களால் வந்து நல்ல ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துக்க முடியுது. நல்ல ஒரு லைட் கண்டிஷனில் நல்ல ஒரு டீட்டெயில்டான ஃபோட்டோஸ் வந்து உங்களால் வந்து கேப்சர் பண்ண முடியுது. ஸோ பிரைமரி கேமரா நல்லா தான் இருக்குது. பட் இன்னொரு தேவையில்லாத ஒரு சென்சார் இருக்குது. 2 மெகா பிக்சலுக்கான பொக்கே சென்சார். அது சும்மா வேஸ்ட் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அடுத்து ஃப்ரண்ட் கேமரான்னு பார்க்கல இங்கே 16 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அது ஓகே ஃபைன் குட்டாக தான் இருக்குது. நம்ம ஜென்ரலாக பார்ப்போம்ல இந்த Vivo, Redmi ஃபோனெல்லாம் கொஞ்சம் செல்ஃபி வந்து கொஞ்சம் ஆயில் பெயிண்டிங் மாதிரி ஒரு பூஸ்டப் பண்ண மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஃபோன்லையுமே இருக்குது. பட் பரவாயில்ல, ஓகே பார்க்கறது நல்லா தான் இருக்குது. இப்போ வீடியோ ரெக்கார்டிங்னு பார்க்கல உங்களால் வந்து பிரைமரி கேமராவில் 4K 30 FPSல வந்து வீடியோஸ் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். இங்கே OIS இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்டேபிளான வீடியோஸ் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியுது. அதே மாதிரி ஃப்ரண்ட் கேமராவில் பார்த்தீங்க அப்படின்னா 180 30 FPSல வந்து வீடியோஸ் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ ஓவராலாக நம்ம இந்த கேமராவோட பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோன் வந்து டீசெண்டாக தான் பர்ஃபார்ம் பண்ணுது இந்த பட்ஜெட்குள்ளே. ஸோ கேமரா வைஸ் பார்க்குறப்ப குட் நல்லா தான் இருக்குது. அடுத்தது பர்ஃபார்மன்ஸ். இந்த ஃபோனில் பர்ஃபார்மன்ஸ்க்காக MediaTek Dimensity 7200 அப்படிங்கிற ஒரு 4nm ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இது கூட பார்த்தீங்க அப்படின்னா LPDDR4X ரேமும் UFS 2.2 ஸ்டோரேஜுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா இவங்களோட போன ஜென்ரேஷன் மொபைலான Vivo T2 5G இல்லை அப்படின்னா Iqoo Z7S இருக்கட்டும், இதுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா சேம் இதே வேரியன்ட் தான் கொடுத்தாங்க. கொஞ்சம் புது வருஷனாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். ஸோ இந்த மொபைல் கேமிங்க்கு செட் ஆகுமான்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக செட் ஆகும். இந்த ப்ராசர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு என்ட்ரி லெவல் கேமிங் ப்ராசர் தான். ஸோ நீங்கள் தாராளமாக வந்து BGMI அந்த மாதிரி பெரிய பெரிய கேம்ஸ் வந்து ஒரு மீடியமான கிராஃபிக்ஸில் ஹை FPSல வந்து கண்டிப்பாக ப்ளே பண்ண முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு BGMI உங்களால் ஸ்மூத் கிராஃபிக்ஸில் எக்ஸ்ட்ரீம் FPSல வந்து ப்ளே பண்ண முடியும். அதுக்கு மேலே நீங்கள் கிராஃபிக்ஸ் அதிகப்படுத்துறீங்க அப்படின்னா FPS வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இதில் கேம் ப்ளே வந்து இருக்கும். அதே மாதிரி ஓவர் ஹீட்டிங் ப்ராப்ளமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனில் கிடையாது. ஸோ அதனால் கேமிங்க்கு கண்டிப்பாக இந்த ஃபோன் செட் ஆகும். நீங்கள் ஒரு 20,000 ஒரு ஃபோன் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா. அடுத்தது டிஸ்பிளே. இந்த ஃபோனில் 6.67 இன்ச்சுக்கான ஒரு ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 120 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் 300 ஹெர்ட்ஸுக்கான டச் சாம்பிளிங் ரேட்டுமே கொடுத்துருக்காங்க. இங்கே பீக் பிரைட்னஸ் பார்க்கல கொஞ்சம் பீக்காகவே கொடுத்துருக்காங்க. 1800 நிட்ஸுக்கான பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் இதை கொடுத்துருக்கிறது தான் ஒரு பெரிய விஷயம். ஏன்னா நீங்கள் 25,000 ஃபோன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 1100 நிட்ஸ் தான் மேக்ஸிமம் கொடுக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கப்போ இந்த பட்ஜெட்லேயே இதை கொடுத்துருக்கிறது இந்த மொபைலுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பிரைட்டான டிஸ்பிளேவுமே கொடுக்கும். இதில் HDR10+ சப்போர்ட்டுமே இருக்குது. ஸோ நீங்கள் HDR கண்டென்ட் வந்து ஸ்ட்ரீம் பண்ணலாம் அந்த மொபைலில். அதே மாதிரி ஆடியோக்குன்னு பார்க்கல டுவல் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆடியோ அவுட்புட்மே நல்ல ஒரு கிளியராகவும் கிறிஸ்பாவுமே இருக்குது. பட் டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இந்த மொபைலில் கிடையாது. அதே மாதிரி ஹெட்ஃபோன் ஜாக்மே இந்த ஃபோனில் கிடையாது. இங்கே ப்ரொடெக்ஷன் பார்க்கல ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷனுக்கு டிராகன் ட்ரையல் ஸ்டார் ப்ளஸ் அப்படிங்கிற ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி IP54 ரேட்டிங்குமே இருக்குது. இப்போ ஓவரால் இந்த மல்டிமீடியா யூசேஜுக்கு இந்த ஃபோன் செட் ஆகுமான்னு கேட்டிங்க அப்படின்னா நல்லா தான் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மூவிஸ் சீரிஸ்லாம் அதிகமாக மொபைல்லே பார்ப்பீங்க அப்படின்னா இந்த மொபைல் கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். டிஸ்பிளேயோட குவாலிட்டியுமே ரொம்ப நல்லா தான் இருக்குது. வேணா 1-2 குறையாக சொல்லலாம் அப்படின்னா ஒன்று டால்பி அட்மாஸ் இல்லை, இன்னொன்று வந்து இதில் ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது. மற்றபடி நமக்கு தேவைப்படுற விஷயங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொபைலில் கொடுத்துருக்காங்க. நம்ம இது எல்லாத்தையுமே வந்து லாங் லாஸ்டிங்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு பேட்டரி கெப்பாசிட்டி இருக்கணும். ஸோ இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா 5000 mAhக்கான ஒரு பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 44 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. இங்கே 44 அப்படிங்கிறது மேபி கம்மியாக படலாம். ஏன்னா இப்போ வர ஸ்மார்ட் ஃபோன்லாம் 67 அப்படிங்கிறத பேசிக்காக கொடுக்குறாங்க. அப்படி இருக்கப்போ 44 வாட் தான் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா இதுவே போதுமாக தான் இருக்கும். நீங்கள் வந்து அதிகமான வாட்டில் சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா ஃபோனும் ஹீட் ஆகும், பேட்டரியோட லைஃப்மே வந்து கம்மியாகிட்டே போகும். 44 வாட்லுமே ஹீட் ஆகும் தான், பட் ஓரளவுக்கு கம்மியாகும், அவ்வளோதான். அதனால் இதை வந்து ஒரு குறையாக நினைக்காதீங்க. என்ன ஒரு மேக்ஸிமம் 1 hour ஆகும் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு, அது ஒன்று மட்டும்தான். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே வந்து ஓகே தான். பேட்டரி பேக்கப்னு பார்க்கல நீங்கள் வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுற ஏதாச்சும் கேமிங் இந்த வீடியோஸ்லாம் நிறையா பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஈவினிங் டைம் வரைக்குமே இந்த பேட்டரி பேக்கப் கிடைக்குது. இல்லை அப்பப்போ தான் மொபைலே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு
1 டே வரைக்கும் உங்களுக்கு இந்த பேட்டரி பேக்கப் கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம நெட்வொர்க் அண்ட் கனெக்டிவிட்டின்னு பார்க்குறப்ப இதில் Wi-Fi 6 கொடுத்துருக்காங்க, ப்ளூடூத் 5.3 கொடுத்துருக்காங்க, ஓரளவுக்கு புது வெர்ஷனாக தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹைப்ரிட் ஸ்லாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 2 சிம் இல்லை அப்போனா ஒரு சிம் ஒரு மெமரி கார்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன். ஸோ டுவல் 5G சிம் சப்போர்ட்டுமே இருக்குது. அதே மாதிரி 5G பேண்ட்ஸ்னு பார்க்கல மொத்தம் 8 5G பேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே சென்சார்ஸ்னு பார்க்கலுமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சென்சார்ஸுமே கொடுத்துருக்காங்க, எதுவுமே மிஸ் பண்ணலை. அதே மாதிரி சேர் வேல்யூன்னு பார்க்கல இங்கே 0.98 வாட் பர் கேஜி வந்து ஹெட்டுக்கும் 0.943 வாட் பர் கேஜி வந்து பாடிக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியன் லிமிட்குள்ளே தான் இருக்குது. ஓஎஸ்னு பார்க்கல இங்கே ஃபன்டச் OS 14 பேஸ்ட் அண்ட் Android 14. அதே மாதிரி அப்டேட்ஸ்னு பார்க்குறப்ப இங்கே 2 இயர்ஸுக்கான OS அப்டேட்டும் 3 இயர்ஸுக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டுமே வந்து கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனில் கவர் பண்ணியிருக்காங்க. ஏதாச்சும் மிஸ் ஆகுதான்னு கேட்டிங்க அப்படின்னா NFC கிடையாது, IR பிளாஸ்டர் கிடையாது, அதுக்கப்புறம் ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது. பட் ஓகே தான். பட் நமக்கு முக்கியமாக தேவைப்படுற ஒரு விஷயம் இந்த ஃபோனில் இல்லையான்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த மாதிரி எதுவும் இல்லை. எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் என்னென்னலாம் கொடுக்க முடியுமோ அதெல்லாமே கவர் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபைனலாக Vivo T3 5G இல்லை அப்படின்னா Iqoo Z9 5G இந்த 20,000 அப்படிங்கிற பட்ஜெட்குள்ளே வாங்கலாமான்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இதே பட்ஜெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன் எல்லாமே இருக்குது. ஸோ உங்கள் நீடுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஃபோன் நீங்கள் வந்து வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. இந்த ஃபோன் யாருக்கு செட் ஆகும்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து சும்மா ஜென்ரலாக தான் யூஸ் பண்ண போகிறீங்க. அதாச்சும் இந்த கேமிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை, அப்பப்போ தான் கேம்ஸ் விளாடுவீங்க. பட் மல்டிமீடியா யூசேஜ்னா கொஞ்சம் அதிகமாக பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக Vivo T3 5G இல்லை அப்படின்னா Iqoo Z9 5G வந்து சூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து ஒரு கர்வ் டிஸ்பிளேவாக வேணும் இந்த பட்ஜெட்குள்ளே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து லாவா பிளேஸ் கர்வ் 5G வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா அதில் வந்து ஒரு கர்வ் டிஸ்பிளே கிடைக்கும் இந்த 20,000 அப்படிங்கிற பட்ஜெட்குள்ளே. இல்லை எனக்கு வந்து ஒரு பியோர் கேமிங்காக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும், இந்த 20,000 தான் என்னோட பட்ஜெட் இருக்குது அப்படின்னா நீங்கள் Poco X6 5G கூட சூஸ் பண்ணலாம். ஏன்னா அதில் Snapdragon 7s Gen 2 ப்ராசர் இருக்குது. இதை கம்பேர் பண்ணுறப்ப அதோட பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்குறப்ப Poco வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதனால நீங்கள் வந்து அதை சூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஃபோன் நம்ம வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறதுக்கு. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக உங்களோட ஒப்பீனியன் தான். நீங்கள் வந்து இந்த ஃபோனை உங்கள் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் நீட்ஸ் எல்லாம் இது சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஃபோன் வந்து பை பண்ணிக்கோங்க. ஓகே, ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாரு, அவருக்காக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணேன். ஸோ அவருக்குமே வந்து நான் சொல்ல வந்ததெல்லாம் கன்வே ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். பட் கொஞ்சம் லேட்டாக தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். எனிவே அவருக்கு புரிஞ்சிருந்தா ஓகே. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு அசமான வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். டடா பை.